வணக்கம் நண்பா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரியான சேல்ஸ் போயிட்டு இருந்தாலும் மகேந்திரா கம்பெனி அப்படிங்கிறது கொஞ்சம் யூனிக்கான கம்பெனியாக தான் நிறைய பேரால் பார்க்கப்படுது. ஆனால் மகேந்திரா கம்பெனியில் இருக்க மிகப்பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்ல எல்லாமே ஓகே, பட் இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு தெரியுமா? அது மகேந்திரா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. அது ரீசெண்ட் இயர்ஸ்ல அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மகேந்திராவில இருந்து XUV 700 அதுக்கப்புறம் மகேந்திராவோட தார், இந்த காருக்கான வெயிட்டிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருப்பீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் வெயிட்டிங் டைம் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பவும் வெயிட்டிங் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ குறைச்சிருக்காங்க. அது என்னென்ன டைம் அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது மகேந்திரா ஸ்கார்பியோ என் வேரியன்ட் தான். ஸோ இந்த கார்களுக்கு 8 இருந்து அதிகபட்சமா 20 வாரங்கள் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா கணக்கு வந்து என்ன மாதிரி காட்டுறாங்கன்னா, இந்த நாட்கணக்கெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வார கணக்குல வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னா, 8 வாரம்னு சொன்னாங்கன்னா 2 மாசம், 12 வாரம்னு சொன்னாங்கன்னா 3 மாசம், 16ன்னு சொன்னாங்கன்னா 4 மாசம், 20ன்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாசம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட். ஸோ அப்போ வந்து இந்த கார் எடுக்கணும்னா, ஸ்கார்பியோ என்ன எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 2 மாசத்துல இருந்து அதிகபட்சம் 5 மாசம் வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப் அந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதா பார்க்க போறது மஹேந்திரா ஸ்கார்பியோ கிளாசிக் வேரியன்ட், அந்த மாடல் தான். ஸோ இதுல எஸ் மாடல் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 8 வாரம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 மாசம். அதுவே S11 மாடல் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா 4 மாசத்துல இருந்து 5 மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். மூணாவதா பார்க்க போறது XUV 700 ஓட வேரியன்ட் தான். ஸோ இதுல பேஸ் வேரியன்ட், அதாவது MX வேரியன்ட் எடுக்கிற மாதிரி இருந்தா 4 வாரம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அதுவே பார்த்தோம்னா AX7, AX7L இந்த மாதிரி மாடல்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா 6 வாரம், அதாவது 1.5 மாசம் வரைக்கும் தான் வெயிட்டிங் பீரியட் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த காருக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க வெயிட்டிங் பீரியட். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 வருஷம் வரைக்குமே இதோட வெயிட்டிங் பீரியட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இதை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மஹேந்திராவோட தார் வேரியன்ட். தார் வேரியன்ட்ல 4x4 வேரியன்ட் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா 6 இருந்து 8 வாரம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் கொடுக்குறாங்க. அதாவது 1.5 மாசத்துல இருந்து 2 மாசத்துக்குள்ள கார் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுவே பார்த்தோம்னா 4x2 மாடல் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா 36 வாரத்துல இருந்து 40 வாரம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது மாசத்துல கணக்கு பண்ணும்போது 9ல இருந்து 10 மாசம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலுமே மஹேந்திரா தார்ல 4x2 வேரியன்ட்டுக்கு தான் அதிகமான வெயிட்டிங் பீரியட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ மஹேந்திரா தார் கார் வாங்குற மாதிரி இருந்தா இதுதான் இப்ப இருக்கிற புது வெயிட்டிங் பீரியட். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்டோட மஹேந்திரா தார் 5 டோர் கான்செப்ட் வரப்போகுது. ஸோ அதுக்காக ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் வெயிட்டிங் பீரியட் எல்லாமே மற்ற கார்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம்.